சாயிரம். வாழ்வில் நாம் சந்திக்கும் துன்பங்கள், இழப்புகள், துரோகங்களுக்காக எப்பொழுதுமே வருந்தவே வேண்டாம். ஏனென்றால் அவைதான் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அனுபவங்களையும் தருகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, ஒரு நல்ல முடிவிற்காக காத்திருந்தாய்தானே? நல்ல முடிவிற்காகத்தானே காத்திருந்தாய்? இன்று இரவுக்குள் உனக்கு சாதகமாக முடிவு கிடைக்கப் பெறுவாய் சர்வ நிச்சயமாக. ஆம் என் குழந்தா, சாய் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகவே ஆகாது. என் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. என் அன்பு பிரியமே, உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், உண்மையாக சிரிப்பவர்கள் யார், பொய்யாக நடிப்பவர்கள் யார், யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பவே கூடாது என்பதை நீ பெறுகின்ற அனுபவங்கள்தான் உனக்கு மிக தெளிவாகவே தெளிவுபடுத்தும். எனவே அனுபவங்களை மிக சரியாக புரிந்து கொள்ள பழகிக்கொள். உனக்கு பிடித்த எந்த ஒரு செயலை செய்தாலும் கூட உனக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனால் உனக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு செயலை நீ செய்கின்ற பொழுது அது உனக்கு மகிழ்ச்சியை தருவதே இல்லை, உனக்கு திருப்தியை தரும். உன்னுடைய மனதில் உள்ள காயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே என் பிரியமே. யாருமே அதற்கு மருந்தாக இருக்க மாட்டார்கள். இன்னும் கொஞ்சம் காயப்படுத்தி நீ வேதனைப்படுவதை வேடிக்கை பார்க்க நினைப்பவர்கள்தான் இங்கு அதிகமான பேர் இருந்து கொண்டிருந்தார்கள். நீ இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ, என்ன நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ, இதோ உன் வாழ்வில் நடப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் நான் உனக்காக உருவாக்கி இருக்கிறேன். சந்தோஷமாக இரு. அனைத்தும் உனக்கு சாதகமாக நடக்கும். அனைத்தும் உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும். நீ அனுபவிக்கும் கவலைகளும் கண்ணீரும் மற்றவர்களால் தான் என்று தெரிந்தே உன்னை காயப்படுத்தியவர்கள் தெரியாமல் கூட உன் கவலையையும் கண்ணீரையும் காட்டிவிடாதே. உனக்காக மட்டும் வாழாமல் மற்றவர்களுக்காகவும் வாழப் பழகு. உண்மையில் அவர்கள்தான் நல்ல விதமாக வாழ்பவர்கள். மற்றவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூட அவர்கள் இருந்தும் இல்லாதவர்கள்தான். மற்றவர்களுக்காக வாழ்பவர்கள் மட்டும்தான் மறைந்தாலும் மற்றவர்கள் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். என் அன்பு பிரியமே, ஒருவருக்கு மகிழ்ச்சியை தந்து அவர்களின் அன்பை கொள்ளை கொண்டவர்களுடைய குறைகள் பெரியதாக தெரிவதே இல்லை. ஆம் என் பிரியமே, குறைகள் பெரியதாக தெரிவதே இல்லை. மற்றவரை அதிகாரம் செய்து அவர்களின் அன்பை பெற நினைப்பவர்கள், அப்படி எண்ணுபவர்கள், அவர்களிடம் வேறு எந்த குறைகளும் இல்லை என்றாலும் கூட அவர்களால் மனதளவில் யாரையும் நெருங்கக்கூட முடிவதில்லை. இதுதான் உலகம். ஏனென்றால் மனிதர்களின் மனம் அதிகாரத்திற்கும் அடக்குமுறைக்கும் அர்ப்பணிப்பதே இல்லை, அடிபணிவதும் இல்லை. உண்மையான அன்புக்கு மட்டுமே அடிமையாக மனம் கிடக்கும். நல்லவர்களாக இருக்க முயற்சியாவது செய்ய பழகு என் பிள்ளையே. அப்படி இல்லாவிட்டால் நல்லவர்களோடு நட்பாகவாவது இருந்துவிடு. அப்படி இருக்க முயற்சி செய்ய பழகு. அப்பொழுதாவது உன்னால் நல்லவர்களாக இருக்க முடிகிறதா என்று நீயே பார்க்கலாம். ஆம் என் குழந்தையே, ஒருவரை ஏமாற்றி அதில் கிடைக்கும் செல்வத்தையும் பணத்தையும் வைத்து, அதில் கிடைக்கும் நல் மதிப்பையும் வைத்து எத்தனை நாட்கள் ஏகபோகமாக வாழ்ந்துவிட முடியும் என்று நீ நினைக்கிறாய்? எப்பொழுது வேண்டுமானாலும் முடிந்து போகக்கூடிய இந்த வாழ்க்கையில், எப்பொழுது வேண்டுமானாலும் முடிந்து போகக்கூடிய இந்த வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி வாழ வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே என் பிரியமே. அதை மட்டும் நினைத்து விடாதே. யாரிடமும் ஏமாறாமல் வாழும் வாழ்க்கையை விட
யாரையும் ஏமாற்றாமல் வாழும் வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கை என்பதை புரிந்து கொள். அது நிகழ்வதற்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களையும் உனக்கே சாதகமாக்கி அதற்கான இறுதி கட்டத்தில்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். உன் வேண்டுதல்கள் அனைத்துமே கூடிய விரைவில் உனக்கே சாதகமாகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ என்னிடம் வந்து என்ன கூறப்போகிறாய் தெரியுமா? என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நான் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த அந்த விஷயத்தை எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது. நன்றி மேல் நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து நீ கூறத்தான் போகிறாய். வேலை பாக்கியம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், எனக்கிருந்த வழக்கு பிரச்சனை, குடும்ப உறவுகளில் சிக்கல், அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் என்னை விடுவித்து என் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணிவிட்டீர்கள் சாயிநாதரே. நான் இதுநாள் வரை எதற்காக ஏக்கத்தோடு இருந்தேனோ அதை அனைத்தையும் எனக்கு சாதகமாக்கி கொடுத்து விட்டீர்கள் என்று என்னிடம் வந்து ஆனந்த கண்ணீர் சொரியத்தான் போகிறாய். நான் உங்களிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள். என்னுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து நான் முற்றிலுமாக வெளியே வந்துவிட்டேன். கடனெல்லாம் அடைத்துவிட்டு நான் இப்பொழுது சேமிக்கும் அளவிற்கு எனக்கு செல்வத்தை வாரி வாரி கொடுத்துள்ளீர்கள் என்று நீங்கள் கொடுத்த அத்தனை விஷயங்களையும் நானே எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத தருணத்தில் எனக்கு கொடுத்துள்ளீர்கள் என்று என்னிடம் வந்து சொல்லப்போகிறாய். நானுமே என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துவிட்டு எனக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று எப்பொழுது என் பிள்ளைகள் கூறுவார்கள் என்று நானும் காத்து கொண்டிருக்கிறேன். இப்படி சாயியே சர்வதம், சாயியே அனைத்தும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான பிள்ளைகளிடம் தினமும் நித்தம் அவர்களுடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி கொடுத்துதான் கொண்டிருக்கிறேன். தினம் அனைவருடைய வாழ்க்கையையும் மாற்றத்திற்கான அத்தனை வழிகளையும் நான் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். அந்த வகையில் என் பிள்ளையாகிய உனக்கும் நல்ல விஷயம் நடைபெறப் போகிறது. கூடிய விரைவில் உன் மாற்றத்துக்கான நேரமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. நெடு நாட்களுக்குப் பிறகு என் வாழ்க்கையிலும் என் மனதிலும் நிம்மதி நிலைத்திருக்கிறது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நான் எதிர்பார்க்கிறது எல்லாம் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து கூறத்தான் போகிறாய். நானும் அதை பார்க்கத்தான் போகிறேன். என்னுடைய பிள்ளைகள் அனைவருமே நீடித்த செல்வமும் நிலையான உடல் ஆரோக்கியமும் பெற்று சர்வ மங்களமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கே நான் நித்தம் என்னுடைய ஆசிர்வாதத்தை வழங்கி கொண்டே இருக்கிறேன். தினமும் என்னுடைய வாக்குகளை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நான் கொடுக்கும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. என்னை மட்டுமே நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் எப்பொழுதுமே வருந்தாதே, கவலைப்படாதே, வேதனைக்கு ஆளாகாதே. நீ நினைப்பதையெல்லாம் கொடுப்பதற்கும் உனக்கு கொடுப்பதையெல்லாம் உனக்கு நினைக்க வைப்பதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ எதை வேண்டுமானாலும் என்னிடம் பிரார்த்தனையாக வை. உனக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் கர்மத்தின் தீவிரம் குறைந்து விட்டது. உன்னுடைய கர்மத்தின் தீவிரம் குறைந்தது என்றாலே உன் வாழ்வில் நல்லது நடக்க ஆரம்பமாகப் போகிறது என்றுதான் அர்த்தம். என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த உனக்கு தேவையானதை வழங்கத்தான் உன் அப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன்.
உன்னுடைய வருகையை எதிர்நோக்கி நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளையின் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் ஆவலோடு வழிமேல் விழி வைத்து அமைதியாக இருக்கிறேன். உன் முகத்தில் ஆனந்தத்தையும் உன் மனதில் பூரிப்பையும் பார்ப்பதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே சுயநலம் இல்லாமல் இரு. மற்றவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை செய். தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், நான் மட்டும் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்ற தலைகணத்தோடும் சுயநலத்தோடும் எப்பொழுதுமே இருக்காதே. ஒரு தாய்க்கு தெரியும் தன் குழந்தைக்கு என்ன தேவை என்று. அந்த தேவையை நிறைவேற்றி அனைத்தையும் உனக்கு ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து நான் செயல்படுத்துவேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்வாய் என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே உன் வாழ்வில் உனக்கு தேவையானது என்ன, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைப்பது என்ன என்பதை நான் சர்வ நிச்சயமாக அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய வேதனையை வந்து என்னிடம், நான் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள் நிரம்பி இருக்கிறது என்று என்னிடம் வந்து ஒவ்வொன்றாக நீ கூற வேண்டிய அவசியமே இல்லை. உன் மன ஆறுதலுக்கு வேண்டுமானால் நீ என்னிடம் வந்து கூறிக்கொள். ஆனால் உனக்கான நல்லதை உனக்கு தகுந்த நேரத்தில், உனக்கு சாதகமான நிமிடத்தில் எல்லாம் உனக்கு சுகமாக நடக்கும்படி நான் வழிவகை செய்வேன். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். நாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவியாக இருக்க வேண்டும் என்று சுயநலம் இல்லாத மனதோடு இரு. அப்பொழுது உன் வாழ்வில் நீ மிக பெரிய உயரத்தை எட்டி பிடிக்கலாம். உனக்கு தேவையான அனைத்தையும் வழங்கவே உன் சாயப்பா வந்து கொண்டே இருக்கிறேன். கூடிய விரைவில் உனக்கான அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன். உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? யார் சுயநலமில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கேட்டதை விட கேட்காமல் எல்லாமே கிடைக்கும். யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ, யாரெல்லாம் உன்னை வெதுக்கி ஒதுக்கினார்களோ, யாரெல்லாம் உன்னை கீழ்த்தனமாக நடத்தினார்களோ அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டுவதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டிவிடலாமே. யார் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும். ஆனால் நீ யார் என்பதை அவர்களுக்கு நிரூபித்து காட்டிவிட்டு பின் உன்னுடைய வேலையை செய்ய துவங்கு. நீ வெற்றியான வாழ்க்கை வாழ்வதே அவர்களுக்கு நீ கொடுக்கும் ஒரு நல்ல பதிலடியாகவே இருக்கும். நீ யார் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. உன்னை மரியாதையோடு நடத்து. உன்னை கௌரவப்படுத்துபவர்களுக்கு மட்டுமே உன் வாழ்க்கையில் இடம் கொடு. நீ யார் என்று யாருமே கேட்கவில்லை. நம்மை பார்ப்பதற்கு எவருமே இல்லை, தோள் சாய்ந்து கொள்ள எவருமே இல்லை என்று வருந்தி வருந்தி கண்ணீர் சிந்தாதே. ஏனென்றால் உனக்காக கண்ணீர் சிந்துவதற்கு இங்கு யாருமே இல்லை குழந்தையே. மரியாதை என்பது தானாக வர வேண்டும். மற்றவர்களுக்காக நீ அதை மாற்றிக்கொள்ள எண்ணாதே. உனக்கு வரவேண்டியது சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உன்னிடம் வந்து சேரும். உனக்கு துணையாக பக்கபலமாக நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. உனக்கு வரவேண்டியது எல்லாம் உனக்கு சாதகமாகவே நிகழும்படி நான் வழிவகை செய்வேன். நீ தோற்று வேண்டுமானால் போகலாம். ஆனால் அதன் பொருள் வெற்றி உனக்கு சாத்தியமே அல்ல என்பது அல்ல. இன்று தோற்றால் நாளை வெற்றி பெறலாம், நாளை வெற்றி பெற்றால் மறுநாள் தோல்வியடையலாம். இந்த மாற்றம் வாழ்க்கையில் வந்து கொண்டு போய்கொண்டுதான் இருக்கும். அதை சந்தோஷமாகவும் தைரியமாகவும் எதிர்கொள்பவன்தான் வாழ்க்கையில் மிக சுலபமாக ஜெயித்து காட்டலாம், வெற்றியை தன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். உன்னுடைய முயற்சியை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே.
உழைத்து கொண்டே இரு, உழைத்து செயல்பட்டு கொண்டே இரு. உனக்கானது உன்னிடம் வந்து சர்வ நிச்சயமாக சேரும் வரை முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கை உன் வசம்தான். துன்பத்தில் இன்பத்தையும் இன்பத்தில் மனப்பக்குவத்தையும் தருபவர்தான் சாயிநாதர். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய பிறவி பிராப்தத்தை நான் உனக்கு உணர்த்தப் போகிறேன். என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாமல் தானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? இறைவனின் திருவிளையாடல்தான் இது. இதை தெரிந்துவிட்டால் நீயும் புலம்பவே மாட்டாய். சில காலம் நம்பிக்கையோடு தான் இருந்தாய். எனக்காக என் சாயப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார், எனக்கு அற்புதமும் அதிசயத்தையும் நிகழ்த்துவார் என்று நம்பிக்கையோடு கூறிக்கொண்டுதானே இருந்தாய். அப்படி இருந்த உனக்கு இப்பொழுது என்னவாயிற்று பிள்ளையே? சில நிகழ்வுகளின் வெளிப்பாட்டால் தான் உன் மனமே நொந்து போய் நொறுங்கி போய் இப்படி வேதனையில் சுழன்று கொண்டிருக்கிறாய். முன்பெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கும் சமயத்தில், இது எனக்கு வேண்டும் சாயப்பா, எனக்கு இதை செய்து கொடுங்கள், என் வாழ்வில் ஆச்சரியத்தை நிகழ்த்துங்கள் என்று என்னிடம் வந்து கேட்டாய். அப்படி இருந்த நீ சிலம் காலம் கழித்து, என் சாயப்பா எனக்கு செய்து தருவார், நல்லதை மட்டுமே செய்து தருவார் என்று நம்பிக்கையோடு இருந்தாய். ஆனால் இப்பொழுது என்னவாயிற்று உனக்கு? உன்னுடைய காலம் செல்ல செல்ல உன்னுடைய நம்பிக்கையை நீ இழக்க லேசாக உன் மனதில் நம்பிக்கையை இழந்து வருகிறாய். அதுவும் உன்மேலும் நம்பிக்கையை இழந்து வருகிறாய், உன் சாயப்பா மேலிருக்கும் நம்பிக்கையையும் இழந்து வருகிறாய். கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையை இழந்துவிட்டு, நான் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை வீண் போகாதுதானே சாயிநாதரே? என் வாழ்க்கையில் அது நடந்துவிடும் தானே? நீங்கள் அதை நடத்தி கொடுப்பீர்கள் தானே என்று கேள்வியோடே என்னை பார்க்கிறாய். காலங்களும் நேரங்களும் எனக்கு எதிராக சுழல்வது போல் எனக்கு தெரிகிறது. நான் இந்த பக்கம் காத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நீங்கள் அந்த பக்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் திட்டம்தான் என்ன என்பது எனக்கு புரியவே இல்லை. நான் என்னதான் செய்வது என்று புலம்பிக் கொதிக்கிறாய். கலங்காமல் இரு என் குழந்தையே, பொறுமையாக இரு. உன்னுடைய பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான் என்பது உனக்கு சந்தேகமில்லைதானே? ஆனால் நிகழவே முடியாத விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வல்லமையும் வலிமையும் உடையவை அவை இரண்டும். பிரார்த்தனை செய்து கொண்டே இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கானது நடக்கவே நடக்காது என்று, நிகழவே நிகழாது என்று நீ நினைத்த விஷயத்தையும் நான் முடித்து காட்டுவேன். நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கவலைப்படுவதோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமாக இரு. மனதுக்குள் அழுது கொண்டிருக்கும் உன்னோடு உன் சாயப்பா பேச வந்திருக்கிறேன். வெளியில் சிரித்து கொண்டும் மனதுக்குள் அழுது கொண்டிருப்பது எனக்கு தெரியாமலா போய்விடும்? உன்னுடைய விதி மாறும் தருவாயில் நிச்சயமாக இது உன் கண்களுக்கு படும். நீ நிச்சயமாக இதை கேட்பாய். தவிர்க்கு விட்டுவிடாதே, கண்டிப்பாக கேட்பாய்தானே? சந்தோஷமாக இருக்கிறாய்தானே? மனமகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்தானே? முகத்தை மிக ஆனந்தமாக வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வது போல் மிக நன்றாகவே நடிக்கிறாய். உன் நடிப்பு உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன் துயரங்கள், உன் வேதனைகள் அத்தனையும் உன் மனதில் போட்டு பூட்டை போட்டு பூட்டி வைத்துக்கொண்டு ஊரை வேணால் நீ ஏமாத்தலாம். உன்னுடைய அப்பாவை நீ அவ்வளவு சுலபமாக ஏமாற்ற முடியாது. இது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் என்னிடமும் வந்து உன் நடிப்பை தொடர்கிறாய்? உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். இந்த துயரங்கள், இந்த சோதனைகளிலிருந்து எப்படி தப்பிப்பது, எப்படி வாழ்க்கையில் மீள்வது என்று அதற்கு பதில் தெரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருப்பதும் உன் சாயி தேவாவிற்கு மிக நன்றாகவே புரிகிறது.
நான் மிக மோசமாக சூழ்நிலையில் சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கிறேன். என் விதியே அப்படித்தான் போலும். நான் இந்த விதியோடுதான் வாழ்க்கையை வாழ வேண்டும் போலிருக்கிறது. கஷ்டத்தோடுதான் நான் என் வாழ்க்கையை வாழ வேண்டும் போலிருக்கிறது. என் வாழ்வே அவ்வளவுதான் என்று நீ நினைப்பது எல்லாமே எனக்கு புரிகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும், உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருந்து எப்படி முன்னேற வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சிந்தித்து சிந்தித்து செயல்படு. கண்மணியே, உன்னுடைய சோம்பேறித்தனத்தையும் எதிலையுமே அலட்சிய போக்கோடு இருக்கும் உன் மனதையும், பக்குவமே படாமல் இருக்கும் உனது அறிவையும் முதலில் நீ சரி செய்து கொள்ள வேண்டும். வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உனக்காகவே வர காத்து கொண்டு இருக்காது. நீதான் அந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டும். உன் தேடலில் முழு முயற்சியோடு நீ தொடங்க ஆரம்பி. உனக்கான வழி, நல்ல வழி உன் கண்களுக்கு தெரியும்படி உன் சாயிநாதர் என்னுடைய ஆசிர்வாதத்தை எப்பொழுதும் வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவே உன் சாயப்பா திட்டத்தை தீட்டிவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்ல நல்ல மாறுதல்களாகவே நடக்கும். இதுநாள் வரை உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பேன் உன் சாயி தேவா. நான் என்னதான் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்தும் வழியை உனக்கு கூறினாலும், வாய்ப்பை வழங்கினாலும், சந்தர்ப்பத்தை உன கைகளில் வந்து கொடுத்தாலும், அந்த இடத்தில், அந்த வழியில் நீதான் உன் பாதங்களை பதித்து நடக்க வேண்டும். மற்றவர்கள் யாராவது வரவேண்டும், நம் கையை பிடித்து அந்த வழியில் நடத்தி செல்ல வேண்டும், நம்மை வழிநடத்த வேண்டும் என்று நினைப்பதை அடியோடு மறந்துவிடு குழந்தையே. வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் வரும்பொழுது அதை பக்குவமாக, நம்பிக்கையாக, தைரியமாக எதிர்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் வெற்றிகரமாக நீ எட்டி பிடிக்க முடியும். வாய்ப்புகள் நமக்காகவே வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்த யாராவது உதவுவார்கள் என்று நினைத்து நினைத்து, சிந்தித்து சிந்தித்தே உன் வாழ்க்கையை அதிலேயே தொலைத்து விடாதே. வாய்ப்பை நீயே உருவாக்கு. முதலில் உன்னுடைய தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்கும், அந்த பாதை எப்படி இருக்கும், அதில் எப்படி தன்னம்பிக்கையாக நீ நடக்க வேண்டும் என்பதெல்லாம் உன் மனதிற்கு புலப்படும். பின்புதான் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்படி தேடலை நீ ஆரம்பித்தாலே உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும், உனக்கான நல்ல நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே. எதற்குமே வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஆகவே என் குழந்தையே, உனக்கான தேடலை துவங்கு. உன் சந்தர்ப்பங்களெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும்படி நான் வேலை செய்து கொண்டே இருப்பேன். வெற்றியும் தோல்வியும் உன் வாழ்க்கையில் உனக்கு 2 படிகள். ஒரு படியில் உன்னை நீ புரிந்து கொள்வாய், மற்றொரு படியில் உன்னை நீ திருத்திக் கொள்வாய். அந்த வாய்ப்பும் உனக்கு வழங்கப்படும். யாரும் உன்னை மதிக்கவில்லை என்று நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. அமைதியாக இரு. உன்னுடைய மதிப்பு தெரிந்து அவர்களே உன்னை தேடி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அந்த நேரத்தை என் பிரியமான கண்மணிக்காகவே உருவாக்குவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைக்காதே என் குழந்தையே. நான் கூறுவது இன்று இரவுக்குள் பலிக்கும் பார். அதன் அறிகுறி கூட உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். உடனே ஆச்சரியத்தில் உறைந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளப் போகும் அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் காண ஆயத்தமாகு, தயாராகு. உன் வாழ்க்கையில் நல்ல பாதையில், நல்ல வழி, நல்ல மகிழ்ச்சி எல்லாம் ஒன்று கூடி வரும் சமயத்தில் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நிச்சயமாக நான் கூறுவது இன்று இரவுக்குள் நடக்கும் பார் என் குழந்தையே. அதுவரை சற்று பொறுமையாக இரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உனக்கான அந்த வெகுமதி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு, முகத்தை நன்றாக துடைத்து கொண்டு ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு என் முன்னால் வந்து உட்கார் என் குழந்தையே. உன் மனப்போராட்டமெல்லாம் விலகி, உன் தவிப்பெல்லாம் உன்னை விட்டு நீங்கி, உனக்குள் ஒரு குரல் நிச்சயமாக கேட்கும். அந்த குரல் உன் காதுகளுக்கு கேட்க நீ முதலில் உன் மனதையும் உன்னுடைய எண்ணங்களையும் அமைதியாக வைத்திருக்க வேண்டும்.
நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல, உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல, உன் மனக்குமுறல்களுக்கு மருந்தாக தயாராகிவிட்டேன். எல்லாமே சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறது குழந்தையே. வீணாக மன வருத்தம் படாதே. மன போராட்டமாக இருக்கும் சமயத்தில் வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு என் முன்னால் உட்கார்ந்து என் சச்சரிதத்தை படி. நானே உன்னுடைய அருகில் வந்து உட்கார்ந்திருப்பேன். எந்த மனசலனமும் உனக்கு வேண்டாம் என் குழந்தையே. இதோ உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன் முன்னப்பா. உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி உன்னை மகிழ்விக்கப் போகிறேன். அப்பொழுது நீ கண்ணீரோடு என்னிடமே கூறுவாய், சாயப்பா, நான் கேட்டதையெல்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்து விட்டீர்கள். நான் இப்பொழுது ஆனந்தமாக இருக்கிறேன் என்று ஆனந்த கண்ணீரோடு என்னிடம் வந்து சொல்லுவாய்.